இந்த பூமியிலே ஊழியம் செய்வதற்காக அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, ஆத்தும பானங்களை கொடுத்து, ஒவ்வொரு பகுதிகளில் கர்த்தர் ஆண்டவர் ஊழியக்காரர்களை நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதற்காக நியமித்து வைத்திருக்கிறார்? அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை ஆண்டவருடைய பக்கமாய் திருப்புவதற்காக, அநேக ரட்சிப்பின் பாதையில் நடத்துவதற்காக ஊழியக்காரர்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். யாரை கெடுப்பதற்கோ, யாருடைய நன்மையை கொள்ளையடிப்பதற்கோ, யாருடைய ஆசீர்வாதங்களை பிடிங்கி எடுப்பதற்காக ஊழியக்காரர்களை கர்த்தர் அபிஷேகித்து வைக்கவில்லை. எல்லா குடும்பங்களும் இவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் விசேஷமாக ஊழியக்காரர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அந்தந்த தேசத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது தெரியாதபடி, இது அறியாதபடி சத்துரு அநேக ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க வைத்து அநேக விரோதங்கள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழுப்புகிறது. அல்லேலூயா. இதற்கு யாரை குற்றப்படுத்துவதற்கு நமக்கு தகுதி அல்ல, யாரை குற்றப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. இதற்கு ஒரே ஒரு எதிராளி இருக்குதான், அவன்தான் அவன் பெரிய பரிசுத்தமாகிய அவன் சாத்தான். அல்லேலூயா. பிசாசானவன் ஒருவன் மட்டும்தான் இந்த காரியத்துக்கு எதிராக செயல்படுகிறார். அதனால யாரை குறித்து கசப்போ, யாரை குறித்து வைராக்கியமோ, யாரை குறித்து எரிச்சலோ நமக்குள்ள ஒரு நாளும் வரக்கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்.